ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க உடம்புக்கு ஒரு கமாண்ட வந்து பழக்கப்படுத்துங்க. இத்தனை மணிக்கு நான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பழக்கப்படுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். 2வது பார்த்தீங்கன்னா, உணவு பழக்கமுறைகள். இப்ப நார்மலா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, காலைல சாப்பிடுறதே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறதே கிடையாது. முதல்ல விட்டுட்டாங்க. அது எல்லாமே முதல்ல மாத்துங்க. காலையில உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஒவ்வொரு நேரம் சொல்றோம் இல்லையா? அதே மாரி இரைப்பைக்கான நேரத்துல ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள முதல் உணவு எடுக்கிறதுக்கு பாருங்க. இந்த யாருக்கெல்லாம் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, யாருக்கெல்லாம் ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஜாஸ்தியா இருக்குது, அது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதே மாரி தூங்குறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட சாப்பாட முடிக்கிறதுக்கு பாருங்க. சாப்பாடுல இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை எதுவுமே உங்களோட தூக்கத்த தொந்தரவு பண்ணிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட சாப்பாட முடிச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு முடிக்க சொன்னேன் இல்லையா? அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் லோடாவும் சாப்பிடக்கூடாது. அதுக்காக சாப்பிடாமயும் படுக்கக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் சாப்பிட்ட உடனே நல்லா ஃபுல் லோடா நான் சாப்பிட்டா தான் எனக்கு